2 உருளைக்கிழங்கு ஒரு பீட்ரூட் வச்சு சோளமாவு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசி சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 2 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு மசிச்சிருக்கேன். ஒரு பீட்ரூட்டு துருவி வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்து செய்யும்போது சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியானது. சோள மாவு ஒரு கப் வச்சுருக்கேன். உப்பு, இப்போ நம்ம கலந்துக்கலாம். இது ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி இப்படி சின்ன சின்ன உருண்டையாக வச்சுக்கலாம். இதே போல் எல்லா மாவையும் நம்ம உருட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் உருட்டிக்கலாம். இது நான் சோள மாவு போட்டிருக்கேன். நீங்கள் அரிசி மாவு கூட போட்டுக்கலாம், கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் சிறுதானிய மாவு சேர்க்கலாம். எல்லாமே இட்லி தோசையாக சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம இப்போ நைட்டுக்கு டிஃபனுக்கு தான் இதை நான் செஞ்சிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கோம். இப்போ நம்ம உருண்டையெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 7 நிமிஷம் வெந்தால் போதும். கையில் ஒட்டாமலே வந்துருச்சு. இந்த சோள மாவு கொஞ்சம் ரொம்ப இதுவாக இல்லை போல் இருக்குது. அதனால குழகுழலாம் ஆகவே இல்லை. போட்ட பீட்ரூட்டுக்கும் மாவுக்கும் சரியாக போச்சு. தண்ணி எண்ணி எதுவும் ஊற்றலை, மாவும் வேற எடுக்கலை. இப்போ நம்ம எல்லாத்தையும் வச்சுக்கலாம். நம்ம வச்சாச்சு. இப்போ நம்ம தண்ணி காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வச்சுக்கலாம் வாங்க. இப்போ மூடிக்கலாம். ஒரு 7 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை சோள மாவு வாங்கி வச்சுருக்கேன். அதை வச்சு அப்பப்போ இது மாதிரி ஏதாவது செஞ்சுப்பேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் சோளமும் வச்சுருக்கேன். இட்லி தோசை கூட அரைச்சிப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வானல் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். உளுந்தம்பருப்பு, சீரகம். இப்போ கடுகெல்லாம் பொரியுது. இப்போ ஒரு இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். உப்பு போட்டிருக்கேன். இப்போ தனி மிளகாய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா பீட்ரூட் இனிக்கும். அதனால இது நான் 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த இட்லி அவிச்சு வச்ச உருண்டையை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக நான் இட்லி பொடி வச்சுருக்கேன். அது 1 ஸ்பூன் தூவிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், நைட்டுக்கு டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம், டின்னராகவும் சாப்பிட்டுக்கலாம். பீட்ரூட் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஈவினிங் டிஃபன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பிள்ளைகளுக்கும் செஞ்சு கொடுத்து விடலாம். ரெட் கலராக இருக்கிறதெல்லாம் பார்க்க நல்லா அழகாக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ மல்லி இலை கூட போட்டுக்கலாம். நான் மல்லி இலை போட்டுக்கல. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்மளோட பீட்ரூட் உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. சோள மாவு வச்சு செஞ்சுருக்கோம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் தேங்காய் கொஞ்சம், இட்லி பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன். அவ்வளோதான்.